ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளியானதுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறாங்க, அந்த கணிப்பின்படி நம்மளோட கட் ஆஃப் மார்க் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும், எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் வந்து வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அஃபிஷியலாக நமக்கு ஆன்சர் கீ வெளியாயிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம வந்து எவ்வளோ மார்க்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த சேலஞ்செல்லாம் வந்து பண்ணி பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்டாக நம்மளோட மார்க் வந்து இவ்வளோ தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். நம்ம கட் ஆஃப் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னோடய மார்க் வந்து எவ்வளோ, இதுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அதாவது எவ்வளோ மார்க் வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நமக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டஃப்பாக இருந்தது. எந்த ஒரு இதுக்குமே நமக்கு தமிழாகட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும் நமக்கு டைமே பத்தலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டஃப்பாக இருந்தது. கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு டைமிங் பத்தலை. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழை பொறுத்தளவில் அவங்க வந்து சிலப்பதிகாரம் அதுலேருந்து ஓலைச்சுவடிலேருந்துலாம் வந்து எடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து புக்கில் ஒரு ஆன்சர் இருக்கும், அதில் ஒரு ஆன்சர் வந்து இருக்குது. இதனால் கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ரீ எக்ஸாமை பொறுத்தளவில் எந்த அளவுக்கு ரீ எக்ஸாம் சாத்தியம் அப்படின்றது தெரியாது. அதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த குரூப் 4க்கு வந்து அவங்க பண்ணி தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கட் ஆஃப் மார்க்கை வந்து குறைச்சிருவாங்க. கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி வேக்கன்சியை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதுதான் வந்து இந்த வருடம் 2025 வந்து நடக்க போகுது. இதை வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அவங்க பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒன்று வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும், இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை கொடுக்கணும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வருடம் வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. யாருமே வந்து குறைவான மார்க் எடுத்துட்டோம் அப்படின்றத விட்டுட்டாருங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் எல்லாருமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷக்கணக்காக 3 வருஷமாக 4 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அதுக்கப்புறம் தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2025 பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு கொஸ்டின் பேப்பர் நிறைய டஃப்பாக இருந்ததுனால நார்மலாக நம்ம படித்து ஓரளவுக்கு படித்து எழுதுகிறவங்களும் ஒரு 120 எடுத்துருக்குறாங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120லேருந்து 140 மார்க்குள்ள, அதாவது நார்மலாக படித்தவங்களுக்கும் ரொம்ப வருஷக்கணக்காக படித்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மார்க் தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அந்தளவுக்கு நமக்கு டஃப்பாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் இந்த வருடம் குறையும். இதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ மார்க் வந்து குறையும் அப்படின்னு நார்மலாக வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் வந்து 170க்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வந்து 170க்கு மேலே தான் நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும். ஆனால் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருந்ததுனால எந்த வருஷத்துலேயும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையஸ்ட்டு மார்க்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 தான் இருக்கும். 150 155 தான் இருக்கும். அதை தாண்டி வந்து நமக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா யாருக்குமே வந்து டைம் வந்து பத்தலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. நம்ம எழுதுனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினையுமே யோசிச்சு நம்ம டிக் பண்ணுறதுக்கே வந்து பாதி டைம் வந்து போயிடுச்சு. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் 150 தான் வந்து ஹையஸ்ட்டு கட் ஆஃபாக இருக்க போகுது இந்த வருஷம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், எவ்வளோ வந்து கட் ஆஃப் மார்க் இருந்தால் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் உங்ககிட்ட எந்தவித ப்ரையாரிட்டியும் இல்லை, பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 150 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க. 150, 151, 152, 153 இந்த மாதிரி 155க்குள்ளே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகப்படியாக இருக்குது. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு சொல்கிறேன். ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 150 மார்க் எடுத்தாலே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு கட் ஆஃப் மார்க்காக வரும். வேலை கிடைக்கிறதுக்கான 100% சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து ஒரு 148 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க. ப்ளஸ் எங்கிட்ட ப்ரையாரிட்டி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, நான் வந்து டைப்பிஸ்ட் வந்து முடிச்சிருக்கேன், ஸ்டெனோ முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோலாம் முடிச்சிருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 148 அப்படின்னா கண்டிப்பாக 143 எடுத்திருந்தாலே வேலை கிடைக்கிறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 145 நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கான அதிகமான சான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசி கம்யூனிட்டிக்கு இருக்குது. இல்லை வந்து நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், 148 எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் கம்யூனிட்டியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 145 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். 145 நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே இந்த வருஷம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் 3லேருந்து ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க்குக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எம்பிசியை பொறுத்தளவில் 148 இல்லை 150க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் வரை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3லேருந்து ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்குது, ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 145லேருந்து 150க்குள்ளே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலுமே இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்டிங் தாராளமாக வாங்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சியை பொறுத்தளவில் ஒரு 145 நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் அப்புறம் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடைச்சிடும். அதற்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 142லேருந்து 145க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே இந்த வருடம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதே எஸ்டியை பொறுத்தளவில் நீங்கள் 140லேருந்து 145 மார்க்குக்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே இந்த வருஷம் கட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அட்லீஸ்ட் ஒரு 140 ஆனால் நீங்கள் எடுத்திருக்கணும். இதே வந்து நீங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 5 மார்க் மைனஸ் பண்ணி ஒரு 135லேருந்து 140க்குள்ளே நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோவுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதே வந்து ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலுமே ஒரு 135லேருந்து 140க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஏயை பொறுத்தளவில் ஒரு 138லேருந்து ஒரு 140 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 135லேருந்து 138க்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கலாம். இதே வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 132லேருந்து 138 மார்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்குள்ளே நீங்கள் வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். உங்களோட மார்க்கை மறக்காமல் என்ட்ரு பண்ணுங்கள்.